நாங்க ஏமாத்திட்டோம் சொல்றியே. உன் புருஷன் மட்டும் என்ன யோக்கியமா? அவ யார் தெரியுமா? யாரு? அவன் ராஜா சேதுபதியோட பேரன். அவன் உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு உன் வீட்லயே இருக்கான். ஒரு சாதாரண டிரைவரை நடிச்சுக்கிட்டு உனக்கு புருஷனா வேற இருக்கான். அவன் செஞ்ச தப்புக்கு நீ என்ன தண்டனை கொடுக்க போற? ஹே, நீ ஏன் யோகியம் இல்ல? உனக்கு என் ஹஸ்பண்ட் பத்தி பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே இல்ல. ஏய், நீ எப்படியே போய் தொலை. அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு என் மகேஷ் வேணும். அவனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் நான் எதுக்குமே தயங்க மாட்டேன். சார், இங்க பார்மசி எங்க இருக்கு? மேல போ. தேங்க்யூ சார். அந்த மாயா வந்து என்கிட்ட பேசிட்டு போறான். என்னவா? அந்த மகேஷ நாம விடணுமா? எங்க இருக்கான்னு கேட்டு சத்தம் போடுறான். நீ எதுவும் சொன்னியா? இல்ல, நான் எதுவுமே சொல்லல. உன்கிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேளு. நான் தான் ஆஸ்திரேலியா போறேன்ல, அந்த மகேஷ் அவகிட்ட ஒப்படைச்சிட்டா என்ன? ஏன் தேவையில்லாம அவனை பாதுகாப்புல வச்சிட்டு இருக்கோம்? இல்ல, இந்த விஷயத்துல அவசரப்பட முடியாது. இந்த மாயை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அவ ரொம்ப மோசமானவன். உன்னையே அவ 2 தடவை கடத்தி வச்சுட்டு ஆட்டம் காட்டினால. ஒருவேளை மகேஷ் அவகிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா உனக்கு அகெயின்ஸ்டா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. உனக்கு துரோகம் பண்ணவங்க தானே அவங்க. இப்போ நீ வேற அவங்களுக்கு எதிராக இருக்க. அதனால அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. அந்த மகேஷ் நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் மாயா அமைதியாக இருப்பா. முதல்ல மகேஷ் கான்ஷியஸ் வரட்டும். உனக்கு அந்த கொலை முயற்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவன் வாயாலே சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் நம்ம அவனை விடாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிப்பா, போலாம். உன் பேரு ராஜா தானே? ஆமா. ஆதார்ல கார்த்திகேயன்னு போட்டிருக்கு. அது சர்டிஃபிகேட்லலாம் அந்த பேர் தான் இருக்கும். ஆனால் எல்லாம் ராஜா தான் என்ன கூப்பிடுவாங்க. அவன் ராஜா சேதுபதியோட பேரன். அவன் உங்களை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு உன் வீட்லயே இருக்கான். ஒருவேளை சித்தி சொல்ற மாதிரியும் மாயா சொல்ற மாதிரியும் இவன் தான் தாத்தா பாட்டியோட பேரனா இருப்பானோ? என்ன இது யோசிச்சுட்டே இருக்க? ஒன்றும் இல்லை. என்னண்ணே வீட்டுக்கு வெளியே நிக்கிறீங்க? என்ன விஷயம்? என் வீட்டுக்கு புதுசா ஒருத்தவங்க குடி வர போறாங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டை பார்க்க வரேன்னாங்க. அவங்களுக்காகத்தாம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமாமா. சரி, நான் வரேனே. வாமா. இங்கதான் நிறுத்துப்பா. இந்தாங்க. வணக்கம்மா. நீங்க தான் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனரா? ஆமாமா. இந்தாங்க சாவி. போய் வீட்டை பாருங்கம்மா. வா. என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. வீட்டுல தங்க போறது நீங்க 2 பேர் தானம்மா? ஆமா, நானும் என் மருமகளும் தான். ஓஹோ. என்னம்மா கையில 2 பை தான் வச்சிருக்கீங்க? மத்த சாமான்லாம் வரலையா? பின்னாடி வண்டியில வந்துட்டு இருக்கு. ஓ சரிம்மா, இதுதான் ரூமு. அங்க உள்ள கிச்சன் இருக்கு, போய் பாருங்க. உள்ள போங்கம்மா. என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எங்க 2 பேருக்கு இந்த வீடு ரொம்ப தாராளம். சார், வாடகை அட்வான்ஸ் எதுவுமே சொல்லவே இல்லையே.
10,000 ரூபா வாடகைமா. 10 மாசம் வாடகை அட்வான்ஸு. எங்களுக்கு அட்வான்ஸ் வாடகை எல்லாம் ஓகே தான் சார். தண்ணி பிரச்சனை எதுவும் இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. வீட்டிலே பைப் இருக்கு, நாள் முழுக்க தண்ணி வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வாடகை 5ஆம் தேதிக்குள்ளே கொடுத்துடணும். அதெல்லாம் கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, இந்த வீடை இனிமே உங்க வீடு மாதிரி பார்த்துக்கணும். நான் வரேம்மா. சரி. அத்தை, என்ன மைதிலி? இப்ப நம்ம இங்க குடி வர்றது தேவையா? நம்ம ஊர்லயே நம்ம நிம்மதியா இருந்தோம். இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே. நீங்க தான் விடாப்படியே இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. இல்ல மைதிலி, அந்த ஊர்லயே இருந்தா எனக்கு தீபா ஞாபகமாவே இருக்கு. வாழ வேண்டிய வயசுல அநியாயமா போயிட்டாளேன்னு மனசு வலிச்சுக்கிட்டே இருக்கு. அவளுக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா அவளுக்கு தான் மாப்பிள்ளை கூட வாழ கொடுத்து வைக்கல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா ராத்திரியில தூக்கமே வர மாட்டேங்குது. அதான் அந்த ஊர்ல இருக்க வேண்டாமேன்னு முடிவெடுத்தேன். என்ன இருந்தாலும் இத்தனை காலம் இருந்த ஊரை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு கேட்கலத்த. என்னம்மா பண்றது, மன நிம்மதி முக்கியம் இல்லையா? இடமாற்றம் வந்தா நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்கு தான் இங்க வந்தோம். கார்த்திக் மாப்பிள்ளைக்கு ரொம்ப நல்ல மனசு. நமக்கு மாசம் மாசம் பணம் அனுப்பிட்டு தான் இருக்காரு. ஆமாத்த, இதுவே வேற ஒருத்தரா இருந்தா தீபா போனதுக்கு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒதுங்கி இருப்பாங்க. ஆனா கார்த்திக் தங்கமான மனுஷன். ஆமா மைத்திலி, நமக்கு தான் குடுப்பன் இல்லாம போயிடுச்சு. தீபா முழுமையா வாழாம போய் சேர்ந்துட்டா. அவருக்காச்சும் இன்னொரு நல்ல வாழ்க்கை அமையணும். இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் குடும்பம் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. நம்ம சொந்தக்காரங்களுக்கு கூட யாருக்கும் சொல்லாம வந்துட்டோம். சரி, இனிமே ஆக வேண்டியதை பார்க்கலாம். தீபா, நீ எப்பவுமே சந்தோஷமா வாழணும்னு நினைச்ச. ஆனா நீ இவ்வளவு சீக்கிரம் போயிட்டியே. மாப்பிள்ளை ரொம்ப தங்கமானவரு. அவரோட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் உனக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. உன்னை எழுந்துட்டு அவரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையணும். அவரோட நல்ல மனசுக்கு அதெல்லாம் அமையும் அத்த. யார் கண்டா இந்நேரம் அவருக்கு ஒரு புது வாழ்க்கை கூட அமைஞ்சிருக்கலாம். அப்படி அமைஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உன் வீட்டுக்காரன் வெளிநாட்டுல இருக்கான், சின்னவனும் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான். நம்ம 2 பேரும் மட்டும் தானே. இங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நிம்மதியா இருக்கலாம். சரிங்க அத்த. ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க, கேக்குதுங்களா? அத்த ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ. கேக்குதுங்களா? ஹலோ ஹலோ. புதுசா இருக்கா? பார்க்கறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்காளே. பார்க்கறப்பவே ஒரு மாதிரியா இருக்கு. என்னது இது, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. ஷோ, ஒரு நிமிஷத்துல மனசை கலங்கடிச்சிட்டு போயிட்டாளே. இவ யாரு என்னங்கறத விசாரிப்போம். அத்த, மைதிலி, எனக்கு இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாதிரி இருக்கு. அத்த, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். நம்ம இங்கே ஒரு வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆயிருவோம். சரி, தீபாவோட போட்டோவை எங்கேயாவது மாட்டிடு. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். சரிங்க அத்த. இந்த தீபா, உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் ஏன் உன்னை சீக்கிரமா அழைச்சிட்டான்னு தெரியல. உனக்கு இது சாகுற வயசாடி.
இந்த மாதிரி நேரத்துல தான் ஆண்டவ மேலே கோவம் வருது. திலீப் குமார் மியூசிக்ல பெரிய ஜீனியஸ். அவரை மீட் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. அவரே உங்க வாய்ஸ் பிடிச்சிருக்குன்னு வந்து பார்க்க சொல்லிருக்காரு. இந்த கோல்டன் சான்ஸ மிஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயத்துல என்ன முடிவு எடுக்கிறதுனே ஒன்றும் புரியல. சினிமாவில் பாடுறதும் நல்ல சான்ஸ் தான். அது மூலமா நாம சீக்கிரம் நிறைய ரசிகர்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும். அதுவா தேடி வர சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கிறது தானே நல்லது. எதுக்கும் இதை பத்தி ரேவதி அக்கா கிட்டயும் மாமா கிட்டயும் பேசி பார்த்தா என்ன? அவங்க தான் என் வளர்ச்சியில ஆர்வமா இருக்காங்க. சரி, எதுக்கும் நம்ம கேட்டு பார்க்கலாம். அக்கா, உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் சொல்லு. இது மியூசிக் டைரக்டர் திலீப் குமாரோட விசிட்டிங் கார்டு. அவர் இப்போ ராமநாதபுரத்துக்கு வந்திருக்காராம். ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல தங்கியிருக்காராம். சினிமாவில் புது சிங்கரை அறிமுகப்படுத்துறதுல ஆர்வமா இருக்காராம். பூர்ணாங்கிற ஒரு பொண்ணு நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல பாடுறத பார்த்து என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு பாடுறத வீடியோ எடுத்திருக்கா. அவ திலீப் குமாரை மீட் பண்றப்ப நான் பாடின வீடியோவை காட்டியிருக்கா. அவரும் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு என்னை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அருமையான சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. எனக்கு அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருக்கு. அதான் உங்ககிட்ட இதை பத்தி பேசலான்னு வந்தேன். ராஜா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? சுவாதி, எனக்கு நம்ம இப்போ இது வேணாம்னு தோணுது. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை, நீ இன்டர் காலேஜ் காம்படிஷனில் பாடினதே தப்புன்னு உன் அம்மா இன்னும் உன் மேலே கோவமாக இருக்காங்க. இப்போ நீ சினிமாலையும் பாட போகிறேன்னு சொன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் உன் மேலே கோவதாப்படுவாங்க. அது மட்டும் இல்லை, உன் ஸ்டடீஸ் என்ன முடியல. இந்த மாதிரி நிறைய சான்சஸ் உனக்கு அப்புறமும் வரும். முதல்ல உன் ஸ்டடீஸை நீ கம்ப்ளீட் பண்ணு. அதுக்கப்புறம் நீ சிங்கர் ஆகிறதுக்கு எல்லா முயற்சியும் நான் எடுக்கிறேன். இப்போ அவசரப்பட வேண்டாம். உன் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு. நான் உன் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீ பெரிய சிங்கராக வருவ. ராஜா சொல்றதுதான் சரி. இப்ப நீ அவசரப்பட வேண்டாம். உனக்கு இன்னும் வயசு இருக்கு, நிறைய சாதிக்கலாம். இப்ப படிக்கிறதுல மட்டும் கவனமா இரு. படிப்பு உன் எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியம். சரிக்கா, நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் இனிமே அதை பத்தி நினைக்க மாட்டேன். படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். வரட்டுமா? சரி. அந்த பூர்ணா தான் ஃபோன் பண்றாங்க. சரி, அட்டன் பண்ணலாம். சொல்லுங்க பூர்ணா. என்ன முடிவெடுத்திருக்கீங்க சுவாதி? அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கதா கால் பண்ண. இல்ல, இந்த சான்ஸை நான் பயன்படுத்திக்கிறதா இல்ல. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு. அதை விட உங்க வாய்ஸ் திலீப் குமார் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேர்லயே வந்து பார்க்க சொல்லிருக்காரு. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காது. நீங்க என்னடானா கிடைச்ச சான்ஸ வேண்டாங்கறீங்க? நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா எங்க வீட்ல அக்கா மாமா கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ண. அவங்க தான் இப்ப வேண்டாம், படிப்புல கவனம் செலுத்தணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கும் அவங்க சொல்றதுதான் சரின்னு படுது. ஏன் ஸ்வாதி நீங்க இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதான்னு எவ்வளவு பேர் அலையறாங்க தெரியுமா? அதுலயும் திலீப் குமார் சார் மியூசிக்ல பாட நீ நானு தவம் கிடக்குறாங்க. நீங்க கிடைச்ச சான்ஸ மிஸ் பண்றீங்க. உங்க அக்காவும் மாமாவும் ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு தடவை அவங்களுக்கு தெரியாம திலீப் குமார் சாரை வந்து பார்த்து ஒரு தடவை பாடி காமிச்சிட்டு போங்க. ஒருவேளை உங்க வாய்ஸ் அவருக்கு பிடிச்சிருந்து சான்ஸ் கொடுத்தாருன்னா அப்புறம் உங்க அக்கா மாமா கிட்ட சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்பட போறாங்க. நீங்க அப்புறம் பாட ஆரம்பிச்சீங்கன்னா உலகமே உங்களை பாராட்டும். பணம், பேர், புகழ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஆரம்பத்துல இந்த மாதிரி தடங்கள்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் மீறிதான் சாதிக்கணும்.
என்ன சுவாதி அமைதியா இருக்கீங்க? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சொல்ற விஷயங்களும் கரெக்டா தான் இருக்கு. பெரிய பாடகியா வரணும், நிறைய சாதிக்கணுங்கிறது தான் என்னோட கனவு, ஆசை, லட்சியம் எல்லாம். அப்படியே தயங்குறீங்க? ஒரு தடவை வந்து மியூசிக் டைரக்டரை பாருங்க. அதுதான் உங்க ஃபியூச்சருக்கு நல்லது. யோசிச்சுக்கிட்டே இருந்தா குழப்பமா தான் இருக்கும். நீங்க என் நல்லதுக்கு தான் இவ்ளோ தூரம் சொல்றீங்க. சரி, நான் வரேன். குட். இப்பதான் நல்ல முடிவுக்கு வந்திருக்கீங்க. நாளைக்கு வீட்ல யார்கிட்டயுமே சொல்லாம வாங்க. ஹோட்டல் பேர் ஞாபகம் இருக்குல்ல? அதான் ஸ்ருதி இன்டர்நேஷனல்னு சொன்னீங்களே, ஞாபகம் இருக்கு. சரி, மறக்காம மார்னிங் 9 o'clock வந்துருங்க. மியூசிக் டைரக்டரை மீட் பண்ணிடலாம். கண்டிப்பா வந்துடுறேன். சரிம்மா. சித்தப்பா, என்ன சித்தப்பா இன்னும் கால் வரல? வருண்டா மவனே, போன வேலை முடிய வேண்டாமா? அவசரம் உனக்கு. வாடாவா. சித்தப்பா, ஒண்ணு கால் பண்றா. பேசு. சொல்லு பூர்ணா. சார், எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அந்த சுவாதி ஹோட்டலுக்கு வர ஒத்துக்கிட்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உறுதியா வந்துருவாள்ல? கண்டிப்பா வந்துருவா சார், எந்த சந்தேகமும் வேண்டாம். சரி, நீ வை. என்ன சித்தப்பா, அந்த சுவாதி ஹோட்டலுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாலாம். ரொம்ப சந்தோஷம்டா மவனே. நாளைக்கு அவளை வச்சு மொத்த குடும்பத்தையும் எப்படி அவமானப்படுத்த போறேன்னு பாரு. சித்தப்பா, அப்படி என்னதான் சித்தப்பா பண்ண போற? அத நாளைக்கு சொல்றோம் அவனே. இன்னைக்கே சொன்னா சஸ்பென்ஸ் போயிரும்ல. லெஃப்ட் அழுத்து. சித்தப்பா, ரூம் வாடகைக்கு எடுத்தாச்சு. இப்பவாச்சும் உங்க பிளான் என்னன்னு சொல்லுங்க. நேத்துல இருந்து சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்க. சஸ்பென்ஸ் உடைச்சு விஷயம் என்னன்னு சொல்லுங்க. அவனே, முதல்ல ரூமுக்கு போவோம். அங்க போய் எல்லாத்தையும் விலாவாரியா சொல்றேன். முதல்ல போவோம். போ. இந்த ரூம் தான். இந்த ரூம்லயே அவன் இருக்கான்? ஆமா சித்தப்பா. வணக்கம். வாங்க சார், உள்ள வாங்க சார். உட்காருங்க, உட்காருங்க சார். என்னடா நீ மட்டும்தான் இருக்க? உன் கூட்டாளி எங்க? வேலையா வெளியே போயிருக்கேன் சார். வந்துருவான் சார். டேய், நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் இருக்குல்ல? இருக்கு சார், ஞாபகத்தில் இருக்கு சார். இதை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த சுவாதிங்கிற பொண்ணை நம்மால் பூர்ணா கூட்டிட்டு வந்துருவா. அந்த சுவாதிக்கு முன்னாடி நீ தான் மியூசிக் டைரக்டரா நடிக்கணும். சரிங்க சார். இதை பாரு, அவளுக்கு டவுட் வராத மாதிரி நடிக்கணும். அப்புறம் அவகிட்ட மியூசிக் சம்பந்தமா ஏதாவது பேசிக்கிட்டே கூல் ட்ரிங்க்ஸ்ல போதை மருந்த கலந்து நீ கொடுக்கணும். ஓகே சார். சரியா? அவ போதையாகி மயக்கமானதும் நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க சார். நான் உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த லாட்ஜ்ல விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னா அவங்க உடனே இங்க ரெய்டுக்கு வருவாங்க. ஓகே சார். போதையில இருக்கிற சுவாதியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிருவாங்க. அடேங்க அப்பா, இந்த கேஸ்ல நான் மாட்டிக்கிட்டா என் ஃபேமிலி தான் சார் பாதிக்கும். என்னடா நீ இதுக்கு எதுக்குடா நீ பயப்படுற? இதை பார் அண்ணா, நான் இதுக்கிட்ட இருக்கேன். நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற நிலைமை வந்தா கூட உள்ள நுழையறதுக்குள்ள நான் வெளியே கொண்டு வந்துருவேன்டா. இதை பாரு, இந்த கேஸ்ல அந்த சுவாதி பொண்ணு மட்டும்தான் மாட்டுவா. இதை பார், அதுக்கப்புறம் பத்திரிக்கை, டிவி, பேப்பர்ல எல்லாம் தொழிலதிபர் சாமுண்டீஸ்வரி மகள் கைதுன்னு பெருசா கொட்டை எழுத்துல பளிச்சுன்னு போடுவாங்கடா. அத பார்த்து அந்த குடும்பமே அவமானத்துல கூனி குறுகி நிக்கணும். என்ன பொம்பளை கேஸ்ல அவ ஆத்தா சாம்புட்டீஸ்வரி தூக்கி உள்ள போட்டால, இன்னைக்கு அவ மகளை தூக்கி நான் உள்ள போறேன்டா விபச்சார கேஸ்ல. அந்த சாமுண்டீஸ்வரி இத பார்த்து ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்பதான் நான் ஜெயில 5 வருஷமா பட்ட வேதனைக்கும் வலிக்கும் அவளை பழி வாங்கின மாதிரி இருக்கும். பக்காவா பிளான் பண்ணி எல்லா காரியத்தையும் செஞ்சிருக்கீங்க. சூப்பர் சித்தப்பா.
தனித்தனியா பழி வாங்காம மொத்த குடும்பத்தையும் பழி வாங்க நல்லா ஆப்பு வச்சிட்டீங்க. அந்த சாமுண்டீஸ்வரி அவமானத்தால சாவணும். சித்தப்பா, ஆனா ஒண்ணு. என்ன மாமனே? இந்த விஷயம் அந்த டிரைவர் பயலுக்கு லேசா கசிஞ்சா கூட நம்ம கதையை முடிச்சிருவான். டேய் மவனே, இதெல்லாம் அவனுக்கு தெரிய வாய்ப்பே இல்லடா மவனே. டேய், நீ எங்கடா போயிட்டு வர? ஒரு சின்ன வேலைண்ணே, அதான் வெளியே போயிட்டு வரேன். இந்த பார், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. அந்த பொண்ணு வர நேரமாச்சு. சரிண்ணே, இனிமே வெளியே போக மாட்டேன். ஏண்டா, அது அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? ஏன்னா அவ வந்து பார்க்கும்போது உங்களெல்லாம் மியூசிக் டைரக்டர் நம்பணும்டா. அண்ணே, அங்க பாருங்கண்ணே, தபேலா ஹார்மோனி போட்டிலாம் வச்சிருக்கேண்ணே. டேய், எல்லாம் கரெக்டா பக்காவா பண்ணி வச்சிருக்கீங்கடா. இந்த பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு வந்துருவா. அவளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுத்து அவ மயக்கமானதும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றீங்க. சரிங்கண்ணே, பண்ணிடலாண்ணே. டேய், சரி சரின்னு சொல்லிட்டு எங்கேயும் கோட்டை விட்டுறக்கூடாது. பக்காவா காரியத்தை முடிக்கணும், புரிஞ்சுதா? அதெல்லாம் சூப்பராக செஞ்சுருவோம்ண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே. சரிடா மவனே, அப்போ நம்ம கிளம்புவோமா? போலாம் சித்தப்பா. டேய், காரியம் முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்றீங்க. உடனே உங்களுக்கு கால் பண்ணுறேண்ணே. வா மவனே.